பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நீங்கள் பைபிளை நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, சாத்தான் பைபிளை நம்புவோம். ஆமென். உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் தொட முடியாதுன்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியும். உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் அவனால் தொட முடியாது. ஆமென். அதனால தான் உங்கள் மைண்டை தொடுவான். உங்கள் மைண்டை அவன் யூஸ் பண்ண பார்ப்பான். தப்பான சிந்தனைகள், குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும். அது மூலிமா உங்களை தப்பு செய்ய தூண்டுவான், தப்பு செய்ய வைப்பான். ஆதாம் ஏவாளும் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் குடும்பத்தில் ஏவாள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்கணும். சாத்தான் யூஸ் பண்ணுற முக்கியமான டெக்னிக் என்ன தெரியுமா? பொய்யை ஃபஸ்ட்டு விதைப்பான். அது மூலிமா குழப்பத்தை உருவாக்கும். அது மூலிமா அந்த குடும்பத்தையும் பிரிக்க பார்ப்பான். இது அநேக குடும்பத்தில் இந்த நாளில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சாதாரண நம்ம நல்லா இருக்க குடும்பமாக இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன பொய்யை கொண்டு வருவோம். யார் மூலிமா ஒரு சின்ன பொய்யை கொண்டு வந்து அது மூலிமா அந்த குடும்பத்தை பிரிக்கிற சூழ்நிலை வரும். கடைசியாக உண்மை தெரிஞ்சு வர்றதுக்குள்ளே அந்த குடும்பத்தில் 5-10 வருஷமாக இருக்கும். சில குடும்பம் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். தயவு செய்து சாத்தானுக்கு உங்கள் மைண்ட் இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஸோ ஏவாள்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறான். அது ஏவாள் மூலியமாக ஆதாமும் வஞ்சிக்கப்படுறான். அல்லேலூயா. இன்றைக்கி அதே போல் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சாத்தான் அவனுடைய மைண்டை வஞ்சித்து கொண்டு போகிறனால தான். தயவுசெய்து உங்கள் மைண்டை ஸ்திரப்படுத்துங்க. தப்பான சிந்தனைகளை யோசிக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க, மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. யாராவது தப்பாக பொய் சொன்னாலோ இல்லை எது சொன்னாலும் சரி, தயவுசெய்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஃபர்தராக கொண்டு போகாதீங்க. அது மூலிமா குடும்பத்தில் பிரச்சனைகளை, குழப்பங்களை உண்டாக்காதீங்க. உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு காது கொடுத்து கேளுங்க. டெஃபினட்டாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். இதுதான் நல்ல சொல்யூஷனாகவும் இருக்கும். டெஃபினட்டாக ஆண்டவர் பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்ப்பாராங்க. காட் பிளஸ் யூ.